பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ். சாங் வர்ஷிப்பில் இன்றைக்கி கூட 2 பாட்டு பாடணும்னு ஆசையாக இருந்துச்சு. கர்த்தருக்காக கர்த்தரை துதிக்கணும். துதிக்கு பாத்திரர் அவரே. அதாவது கிடைக்கிற டைம்லலாம் அவரை பற்றி தான் நினச்சிட்ருக்கேன். ஸோ அப்போ இமிடியேட்டாக உடனே அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணுவோம். நான் மட்டும் துதிக்காமல் கூட ஒரு 10 பேர் சேர்ந்து 10 பேர் இல்லை, எனக்கு ஒரு 6 வியூஸ் வந்தாலும் போதும். அந்த 6 பேர் துதிச்சாலும் அந்த க்ரெடிட் எனக்கு வரும். அதுக்காக ஓகே, அந்த க்ரெடிட் எனக்கு வருங்கிறது மட்டும் இல்லாமல் கர்த்தர் நாம மகிமைப்படணும். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் கர்த்தர் நாம மகிமைப்படட்டுங்கிறதுக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு முடிவு பண்ணதுனால கர்த்தாவே இப்போ இந்த சாங் வர்ஷிப் நம்ம கருத்தில் போடுக்கேன். இதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் என் 2 பிள்ளைங்களும் சைடில் தூங்கிட்டுருக்கு. அவங்கக்கிட்டே தான் நான் இதை இப்படி பண்ணிகிட்ருக்கேன். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், பிசாசு எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காம இந்த வீடியோவை அம்மா கரத்தில் ஒப்பு கொடுக்குங்கிறதாவே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. முதல் பாட்டு துதி பாட்டு தான். முதல்ல துதிச்சிருவோம், அதுக்கப்புறமா அடுத்த பாட்டு பாடுவோம். ஓகே. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். போற்றி பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, கலித்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். போற்றி பாடு ஹல்லேலூயா, துயத்து பாடு ஹல்லேலூயா, கலித்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வானங்களை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பூமியை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்திரனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். போற்றி பாடு ஹல்லேலூயா, துதித்து பாடு ஹல்லேலூயா, கலித்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah.
சாரி வாய்ஸ் பிரேக் ஆகிட்டு. துதியுங்கள் கர்த்தாவை, துதியுங்கள் கர்த்தரை துதியுங்கள். ஓகே, வானத்தை படைச்சவர், பூமியை படைச்சவர், சந்திரன் சூரியனை படைச்சவர், ஒன்றை படைச்சவர், என்னை படைச்சவர், நம்ம பிள்ளைங்களை படைச்சவர், எல்லாருமே அவர் தான். அவரை துதிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே, சாதாரண ஒரு சின்ன உதவி நம்ம செஞ்சாலே அதுக்கு நம்ம தேங்க்ஸ்னு ஒன்று எதிர்பார்ப்போம், அப்படி தானே? அப்போது இவரெல்லாம் நம்ம மூச்சே நின்னாலும் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். மூச்சு விடுற ஒவ்வொரு செகண்டும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். இந்த நாளுக்காக நன்றி, இந்த செகண்டுக்காக நன்றி. இன்றைக்கி 3 வேளை சாப்பாடு கொடுத்ததுக்கு கூட நம்ம நன்றி சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எத்தனையோ பேர் சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. நமக்கு அதை கொடுத்துருக்காரு, வாழ்கிறதுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா வயநாடு, கேரளாவில் ரீசெண்டாக ஒரு லேண்ட்ஸ்லைடு நடந்து எவ்வளவோ பேர் உயிரை இழந்திருக்காங்க. அதெல்லாம் எதனால் அப்படிங்கிறத நம்ம ரிசர்ச் பண்ண வேண்டாம். பட் அப்படி இருக்கும்போது கடவுள் நம்மளுக்கு உயிரை கொடுத்துருக்காரு. அந்த எந்த ஆபத்தும் இல்லாமல் நம்ம உடம்புல உயிர் இருக்குங்கிறதே பெரிய கிருபை தான். கிருபை நமக்கு நிறைய கொடுத்துருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கர்த்தருக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவர் செஞ்சதுக்கு ஈடு இது கிடையவே கிடையாது. ஆனாலும் அட்லீஸ்ட் ஒரு 0.1% கூட இது ஈக்குவல் ஆகாது. பட் ஸ்டில் நன்றி உணர்ச்சி நம்ம எல்லாருக்குமே இருக்கணும், அப்படி தானே? அவர் செஞ்சதுக்கு எதை செஞ்சாலும் ஈடு இல்லைனாலும் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருந்தாலும் அவரை நம்ம சந்தோஷப்படுத்தணும். ஓகேயா? அடுத்த பாட்டு. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன், அவரை என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன், அவரை என் வாழ்வின் மொழியானார், யாருக்கு பயப்படுவேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. கர்த்தாவே நன்றி. என் ஹஸ்பண்ட் வராங்க. ஓகே, நாளைக்கு வேற ஒரு சாங்கோட சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.